ஜாதகத்தில் 6ஆம் இடம் 6ஆம் இடம் வந்து கெட்டு போயிடுச்சுன்னா 6ஆம் இடம் உங்களுக்கு ஃபுல்லாக பிடிச்சிக்கிச்சுன்னா கடன் தான் ஆச்சு. ருண ரோக சத்ருபாவம்னு சொல்லுவாங்க. ஜாதகத்தில் 2ஆம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நீங்கள் இன்றைக்கே இந்த நிகழ்ச்சியை பார்த்தோன்னா ஒரு முடிவு எடுக்கணும். கடன் வாங்கப்பட சார், பெருமாளே கடன் வாங்கியிருக்காரு சார். கரெக்டு, பெருமாள் கடன் வாங்கியிருக்காரு தான், கல்யாணத்துக்காக கடன் வாங்கியிருக்காரு தான். ஆனால் பெருமாள் இன்னைக்கு காலையில் 3 மணியிலிருந்து இரவு உலகத்திலேயே அதிகமாக வேலை செய்கிற யாருன்னா பெருமாள் தான். திருப்பதி பெருமாள் தான். உண்டா இல்லையா? நீங்கள் கடனையும் வாங்கி சந்தோஷமாக எப்படி இருப்பீங்க? அப்போது ஃபஸ்ட்டு 6ஆம் இடம் எனக்கு வேலை செய்யக்கூடாதுன்னா ஜாதகத்தில் 2ஆம் இடத்தை வலுப்படுத்தணும். 2ஆம் இடத்தை வலுப்படுத்தணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? குபேர பூஜை பண்ண ஆரம்பிக்கணும். குபேர வழிபாட்டை பண்ணணும். வெறும் வழிபாடு மட்டும் நம்மளை லைஃபை மாற்றுமா? கிடையாது. நல்ல உழைப்பு, உங்களுக்குள்ள மாற்றணுங்கிற எண்ணம் வேணும். அப்படி எண்ணம் இருந்து குபேர பூஜையை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பரணி பூரம் பூராட நட்சத்திரத்தன்னைக்கு குபேர பூஜை பண்ணி பாருங்கள். நல்ல மாற்றம் கிடைக்கும். உங்கள் ஆண்டாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்கள் லைஃபே தலைகீழாக மாறிடும். பூர நட்சத்திரத்துக்கு ஒரே ஒரு முறை நீங்கள் ஆண்டாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உண்மையாக டெடிக்கேட்டடாக பண்ணணும், சும்மா கிடையாது. ஆண்டாள் எப்படி பெருமாளை வந்து டெடிக்கேட்டடாக இருந்தாலும் அது மாதிரி டெடிக்கேட்டடாக நீங்கள் வந்து அர்ப்பணிச்சு பாருங்கள். ஆண்டாளை போய் வேண்டி பாருங்கள். நீங்கள் கடன் தொல்லை தீர்றதுக்கு கண்டிப்பாக இது ஒரு பெரிய விமோக்ஷனம் இருக்கும். அடுத்த விமோக்ஷனம் 3வது பாயிண்ட் சொல்கிறேன். சங்கடஹர சதுர்த்தி. சங்கடஹர சதுர்த்தி நீங்கள் ஸ்ட்ராங்காக கடைப்பிடி பாருங்க, ரொம்ப அழகாக பிலீவ் பண்ணி மிகப்பெரிய லைஃப் மாற்றம் இருக்கும், மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். இதெல்லாம் நம்ம கோயிலில் இருக்கும்போது நிறைய பேருக்கு சொல்லியிருக்கோம். நம்ம நிறைய பேருக்கு சொல்லி அவங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் மிராக்கள் ஏற்பட்டிருக்கு.